ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் தொடும்படியாக கொஞ்ச நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். உங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை தொடட்டும், உங்களை கர்த்தர் தொடட்டும், உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்பட்டும். நம்முடைய இருதயம் குறைவாக இல்லாதபடி, இருதயம் நிறைவாக இருக்கும்படி நம்முடைய இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து, என்னை தொடுங்க ஆண்டவரே, என் வியாதிகளை தொடுங்க, என்னுடைய சகல பிரச்சனைகளையும் தொடுங்க, என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபித்து கேளுங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர், கர்த்தர் விடுதலை தர வல்லவர். நீங்கள் வாய்களை திறந்து ஜெபித்தாதான் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய முடியும். நீங்கள் வாய்களை திறந்து ஒன்றும் கேட்காவிட்டால் கர்த்தருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வாய்களை திறந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரை இரட்சகர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை சபையை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை சபை மேல் அன்பு வைத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒருவரும் இழந்து போகாதபடி காத்து கொள்ளும் அப்பா, ஒருவரும் இழந்து போகாதபடி காத்து கொள்ளும் தகப்பனே. கொடுத்த சாட்சிக்காய் செபிக்கிறோம். அந்த கால் வலிகளை கர்த்தர் மாற்றி கொடுத்ததுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. அந்த பல் போராட்டத்தை நீர் மாற்றி கொடுத்ததுக்காய் சோத்திரம். அந்த வலிகளை கர்த்தர் நீக்கி நீ சவிக்கியமாக்கினதுக்காய் சோத்திரம். அதை போல இந்த நாளிலும் வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் தேவனை நீ சவிக்கியமாக்க போவதற்காய் சோத்திரம் அப்பா. புதுதாய் வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நினைத்து கொள்வதற்காய் சோத்திரம். அவர்கள் விழுந்து போகாமல் கர்த்தருடைய ஆவியானவர் திருக்கரத்திலே தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் சோத்திரம் அப்பா. கொடுத்த காணிக்கைக்காக நாங்கள் வருகிறோம். அந்த காணிக்கை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய், கொடுத்த கைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய், செய்கிற வேலைகளை, பிசினஸ்களை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கூலி வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நினைத்து கொள்வதற்காய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் நம்முடைய பிள்ளைகள் செய்கிறார்களோ அவருடைய எல்லாத்துக்கும் நன்மைகளை கொடுத்து அது கர்த்தருக்கென்று வாழும்படியான சிலாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சகலை தடையை மாற்றும், ஒவ்வொரு ரட்சிப்பு உண்டாகட்டும். எங்களுடைய வசனங்கள் விருதாய் போகாதபடி, நாங்கள் உழைக்கிறது விருதாய் போகாதபடி, வாரம் வாரம் கஷ்டப்படுறது விருதாய் போகாதபடி, சபைக்குள்ளே மழை துளி இறங்கும் போல, புல்லின் மேல் பனி இறங்கும் போல இவருடைய இருதயத்தை நிரப்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் அப்படி செய்ய போவதற்காய் சோத்திரம். வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே சாத்தானுடைய சில செயல்களை பார்க்க போகிறோம். ஆமென். சாத்தான் நிறைய செயல்களை நம்முடைய கிராமங்களிலும் சபைகளிலும் நம்மிடத்திலும் செய்து கொண்டிருக்கிறான். அவன் எப்போதுமே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தான். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அவன் எதிர்த்து நிற்கிறவன். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு மாத்திரமல்ல, ரட்சிப்பிலே உள்ள பிள்ளைகளுக்கும் அவன் எதிர்த்து நிற்கிறான். அதே போல சிலரை ரட்சிப்பில் கொண்டு வரக்கூடாது, ரட்சிப்பு அவர்கள் அறியக்கூடாது என்று சொல்லி அவர்களோடும் எதிர்த்து நிற்கிறான். அப்போ சாத்தானுடைய எதிர்ப்பின் மத்தியில் தான் நம்ம ஊழியம் செய்கிறோம். சாத்தானுடைய எதிர்ப்பின் மத்தியில் தான் சுவிசேஷம் பேசுகிறோம். சாத்தானுடைய தீய வசனங்கள், தீய செயல்பாடுகள் எல்லாமே உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. அந்த உலகம் முழுவதும் கிடக்க பாவ செயல்களிலிருந்து, அந்த பாவத்தின் அக்கிரமத்திலிருந்து கிறிஸ்துவின் சின்ன வெளிச்சமாகிய வசனம் கொண்டுதான் ஜனத்தை நம்ம மீட்டெடுக்கிறது. அல்லேலூயா. அந்த மீட்டெடுக்கிற அனுபவங்களை நீங்கள் உதறி தள்ளக்கூடாது. அந்த மீட்டெடுக்கிற அனுபவங்களை நீ விட்டுவிடக்கூடாது. எப்படி எனில், ஒரு சரியான ஒரு யுத்தக்களத்தில் நிற்கும் போல தான் சுவிசேஷம். சரியான யுத்தக்களத்து ஏதோ கொஞ்சம் ஆட்கள் வந்து ஏதோ அடிச்சு விட்டு பேசுறதல்ல, அங்கே பேசுகிற வசனத்தை இங்கே கொண்டு வரது கிடையாது. அப்போ நீங்கள் சரியாக பிசாசனுடைய ரகசியங்களையும் பிசாசனுடைய தந்திரங்களையும் நீங்கள் அறியாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பரிதவிப்பீங்க. இங்கே மதுபானங்களும், இங்கே உள்ள பண பரிமாற்றங்களும், இங்கே உள்ள சுகங்களும், இங்கே உள்ள மகிழ்ச்சி எல்லாமே அது சாத்தானுக்குரியது. அது சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் அதிலே போன ஒருபோதுமே ஏசப்பாவிடத்தில் வர முடியாது. உங்கள் வேலையில் நீங்கள் நேசித்தா ஏசப்பாவிடத்தில் வர முடியாது. ஆனபடி கிடைக்கிற நேரத்தை
ஆண்டவருக்கு கொடுத்து ஒவ்வொரு வாரமும் உள்ள சுவிசேஷத்தை நீங்கள் சரியா புரிந்து கொண்டு கிறிஸ்துவிலே நடந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், சபையுடைய ஒரு வளர்ச்சி நல்லா இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லாம ஒரு காலம் கழியும் போது சபையுடைய வளர்ச்சி குன்றி போகிறது, உங்க வாழ்க்கையும் குன்றி போகிறது. கடைசி நாளில் எங்க செவல்ல போய் முட்டினாலும் ஒன்றும் கேட்க முடியாதபடி போய்விடும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவான். சாத்தானுடைய தந்திரம் எப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 3:4-5 அதிகாரம் 4-5 வசனத்தை பார்க்கும்போது கீழ்ப்படியாமைக்கு ஏறுதல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப சபையில நீங்க இருக்கிறீங்க, சபையில இருக்கிறீங்க, எல்லாரும் கீழ்ப்படிய மாட்டாங்க. எல்லாரும் கீழ்ப்படியாம ஏதோ ஒரு 10 பேர் மாத்திரம் கீழ்ப்படிந்தா அதுல என்ன லாபம் இருக்காது? கவனம். அல்லேலூயா. எதுக்கு கீழ்ப்படியணுமோ அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எதுக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு சொன்னால் பாவத்துக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாது. பரிசுத்தமான காரியங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேணும். அது எதுக்கு என்று சொன்னால் அது கிறிஸ்துவோடு உங்களை கூட்டி சேர்ப்பதற்கு. பரிசுத்தம் இல்லாத காரியம் எதுக்குன்னு சொன்னால் அது பிசாசோடு கூட்டி சேர்ப்பதற்கு. அப்ப பிசாசோடு உங்களை கூட்டி சேர்த்தால் வரு நாட்கள்ல அவனுடைய அக்கினி கந்தகத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அவனுடைய வேலை முழுவதுமே எப்படியாவது அவன் இருக்கின்ற கந்தகத்துக்கு தேவன் உண்டாக்கின பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும் என்றுதான் அவனுடைய வாஞ்சி. அதனால தான் இந்த உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் மயக்கங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள் இந்த வசனத்தை விட மேற்கொள்ளுகிறது. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள விடாதபடி உறவுகள், பாசங்கள், பணபலங்கள், சுகங்கள், உலகத்தின் மகிழ்ச்சிகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளுகிறது, வசனத்தை மேற்கொள்ளுகிறது. அப்படி வசனத்தை மேற்கொள்ள விடக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணணும், அதை உடைத்து ஸ்டாப் பண்ணணும். சிலவங்க சொல்லுவாங்க அங்க இருக்கும்போது எங்களுக்கு ஏற்றபடி வசனம் இருந்து, ஆனா இங்க எங்களுக்கு ஏற்றபடி வசனம் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு எப்படி வளருவதற்கு நீங்க சாப்பாடு ஊற்றுறீங்களோ அதை போலத்தான் வசனம். ஸ்டெப்பாக வசனம் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்துறத போல ஆண்டவர் தான் நம்முடைய சபையை தேற்றி வளர்த்துகிறார். ஆனபடி நீங்கள் மிக கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரை கர்த்தர் அழகான தோட்டத்தை உண்டாக்கி, இப்ப நீங்களும் சபையில இது தோட்டம் தான், ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி விருஷங்கள் எல்லாம் நாட்டி மனுஷனுக்கு தேவையானது எல்லாமே அவர் உருவாக்கினார். மனுஷனுக்கு தேவையானது எல்லாம் உருவாக்கி விட்டுதான் ஒரு விருஷத்தை காண்பி சொன்னார். இந்த விருஷத்தை நீ தொடக்கூடாது என்று சொன்னார், அதன் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். அப்போ மனுஷன் ஆண்டோட சொல்லுக்கு கீழ்ப்படியாம அந்த விருஷத்தை பழத்தை இச்சித்து அதை பறித்து புசித்ததுனால அவனுடைய மாம்சத்தின் கண்ணுகள் திறந்தது. அவன் ஆவியிலே நடக்கும் போதெல்லாமே நிர்வாணத்தோடு தான் நடந்தான். அவனுக்கு அது தெரியல. நிர்வாணத்தோடு ஜீவித்தான், தெரியல. அந்த இச்சை அவனுக்கு தெரியல. அந்த இச்சை வெளியே வரல. அந்த இச்சை கிரியேட் பண்ணல. எப்போது விருஷத்தின் கனியே அவன் புசித்தானோ அவனுக்குள்ள இச்சை கிரியை செய்தது. அந்த இச்சை கிரியை செய்ததுனால அவன் என்ன செய்யறான்? கீழ்ப்படியாம, தேவனுக்கு கீழ்ப்படியாம அதை புசித்து இச்சைக்குள் ஆன உடனே அவனுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதம் பெய்விட்டது. அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்தை பயன்படுத்தி நீ புசித்து குடிக்க வேண்டிய சகல ஆசீர்வாதம் அவனிலிருந்து பெய்விட்டது. அதை போலத்தான் சாத்தான் உங்க ஆசீர்வாதத்தை முடக்கி போடுவதற்கு, உங்க சமாதானத்தை முடக்கி போடுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லி விலக்கி போடுவதற்கு என்ன செய்வான்? கீழ்ப்படியாமை முழுவதுமே எடுத்துக்கொள்ள வைக்கிறான். உங்ககிட்ட எதெல்லாம் செய்யக்கூடாது அதையெல்லாம் உங்களுக்குள்ள சொல்லலாம், செய், அதெல்லாம் செய்யன்னு சொல்லி உங்களை கீழ்ப்படுத்தி ஏதேன் தோட்டத்துல ஆதாமை எப்படி கீழ்ப்படுத்தி போட்டானோ அதை போலத்தான் சபையிலே 65-70% மக்களை அவனாக கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறது. நீங்கள் வருகிறது ஒரு துக்கத்தோட, நீங்கள் போறது ஒரு துக்கத்தோட, உங்க வாழ்க்கை பயணம் ஒரு துக்கத்தோட, சமாதானம் இல்லை, வீட்டுல சண்டை,
வெளிச்சத்தை குறித்து நன்றாக அறிந்து எப்படி கீழ்ப்படிந்து வீட்டை கட்டி காக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா நம்ம அதை பயன்படுத்துவதில்லை. தகப்பன் தாய் பயன்படுத்துவதில்லை, பிள்ளைகள் பயன்படுத்துவதில்லை. அந்த வசனத்தை புரிந்து கொள்வதில்லை. எதனால கீழ்ப்படிந்தா நமக்கு நல்லது வரும் என்று யாருமே பிரியப்படல. சில சபைக்கு வருகிறது மார்க்கெட்ல வரும் போல 10:45 10:30 மார்க்கெட்ல வரும் போல. சரி, நீங்க 10:30 வாங்க, வசனம் என்ன புரியுதா? இல்ல. ஜெபிக்கிறீங்களா? இல்ல. ஒண்ணுமே இல்ல. வந்து போறோம். என்ன பலன் இருக்காது? காலமே 5 மணிக்கு அடிச்சு ஓடி 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 உழைச்சு என்ன பலன் இருக்காது? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆனபடி ஏதேன் தோட்டத்தில் வந்த மிஸ்டேக்கு சபையில வரக்கூடாது. அங்கே ஆதாம் ஏவாளும் தோற்றது போல சபையில் இருக்கிற உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு தேவன் திட்டம் பண்ணி உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், பாவ மன்னிப்பு கீழ்ப்படிய வேண்டும், பந்திக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவன் உங்கள் மேல வைத்திருக்கின்ற சுத்திகரிப்பு கீழ்ப்படிய வேண்டும். இது எல்லாம் கீழ்ப்படிந்தாதான் உங்களுக்கு ஜெயம் எடுக்க முடியும். நீங்கள் இது கீழ்ப்படியாவிட்டால் யாருமே ஜெயம் எடுக்க முடியாது. கடைசி காலத்தில் நானும் சாகுவேன், நீங்களும் சாகும் போது தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து நாசத்துக்கு மேல் நாசம் அடைந்து ஒன்றுமில்லாமல் தெருவிலே உள்ள வாழ்க்கை வாழக்கூடாது. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கீழ்ப்படிதலுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அவன் ஆண்டவராய் இயேசு பேசி இந்த விஷத்தை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி பேசியும் ஆதாமும் ஏவாளும் அதை புசித்து திருப்தி ஆனது போல இன்றைக்கு மக்கள் சாத்தானுடைய வசனத்துக்காக திருப்தி ஆகாது. சாத்தான் என்ன சொல்லுகிறானோ அது கேட்கிறாங்க, சாத்தான் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் செய்யறாங்க. சாத்தானுக்கு திருப்தியாய் சந்தோஷப்படத்தக்கதான் சபை இருக்கிறது, தேவனுக்கு சந்தோஷப்படத்தக்க சபை இல்லை. ஏதேன் தோட்டத்திலே அந்த விருஷம் சாப்பிடுறது ஆண்டவருக்கு தெரியாது, தெரியுமே. அந்த விருஷம் சாப்பிடுறது தெரியுமே, ஏன் காணாம இருந்தாரு? எதுக்காக ஆண்டவர் காணாம இருந்தாரு? இவ்வளவு சொல்லி இவ்வளவு செல்வாக்கை நான் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு மகிழ்ச்சியை நான் கொடுத்திருக்கிறேன், இந்த மகிழ்ச்சிக்கு மேலாய் இந்த ஜனத்துக்கு அவர்களுக்கு அந்த ஃப்ரூட் வேணுமானால் சாப்பிடட்டும், மரிக்கட்டும். அல்லேலூயா. அதனால தான் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டார்கள், கீழ்ப்படியாம சாகவே சாகட்டும் என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த சாத்தானுடைய வழிகள், சாத்தானுடைய ஃப்ரூட்டை விட்டு விட்டு கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொள்ளுக ஒரு கூட்டம் மக்கள் எல்லா இடமும் உண்டு. அதிலே நல்ல ஒரு கூட்ட மக்களா இருந்தால் பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுங்க, ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாம போனது போல நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால், இன்றை கீழ்ப்படிந்தா நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் பரலோகத்தில் வந்து சரியாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப ஒன்று சாத்தானுடைய தந்திரம், சபையை கீழ்ப்படிய விடக்கூடாது, சபையை ரட்சிப்பில் விடக்கூடாது, சபை ஒருமனப்பட விடாது, சபையில் எப்போதும் போராட்டம் இருக்கணும், சபையில் எப்போதும் பிரச்சனையா இருக்கணும், வசனத்துக்கு விரோதமா சபையை கொண்டு போகணும், எப்படியாவது தள்ளி போட வேண்டும் என்று சொல்லி அவன் கிரியை செய்யும் போது நீங்களும் அதுக்கேற்றபடி இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி தேவ பிள்ளையை நீ ஆராய்ந்து பார். யார் மேல் குற்றம் சுமரும்? அந்த குற்றம் யார் மேல் சுமரும்? எங்கள் மேல் சுமருமா, உங்க மேல் சுமருமா, யார் மேல சுமரும் என்று யோசித்து பாருங்கள். ஆனபடி அந்த குற்றங்கள் சுமராதபடி நம்முடைய பாவங்கள் அதிகமாய் மேலே வர விடாமல் திருவசனத்துக்கு தயவு செய்து கீழ்ப்படிய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அப்ப சாத்தானுடைய திட்டம் ஒன்று, கீழ்ப்படியாம உங்களை கொண்டு போவது. அப்ப கீழ்ப்படியாம கொண்டு போனா எது நடக்கும்? வசனம் உள்ள ஏறாது, ஜபம் சரியா வராது, ஒண்ணுமே உங்களால செய்ய முடியாது. காலங்கள் கழியும் போது ஒரு கிழவியை போல கிழவனை போல தள்ளாட வச்சு உங்களை அப்படியே ஒன்றுமில்லாமல், ஒரு வசன வெளிப்பாடு இல்லாமல் உங்களை அமுக்க பார்க்கும் போது நீங்கள் அதற்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி தாழ்மையோடு வேண்டிக்கூடும். அல்லேலூயா. இரண்டாவதாக பரிசுத்தவானை குற்றப்படுத்தல். யோபு புஸ்தகம் 1:8, யோபு 10-11 வசனங்களை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். யோபு அப்போ பரிசுத்தவானை குற்றப்படுத்துதல். பரிசுத்தவானை எப்படி குற்றப்படுத்தலாம்?
அங்க யோபு என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை தோற்கடிப்பதற்காக, அவனை சோதனையிலே எப்படியாவது தள்ளுவதற்காக, சோதனையிலே தள்ளி தேவனை தூஷிக்கணும், தேவனை குற்றம் சொல்லத்தக்கதாக மிகுந்த சோதனைகளை யோபுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். கவனம், அல்லேலூயா, மிகுந்த பிரச்சனை. அப்ப பரிசுத்தமாய் வாழுகிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணும் போதெல்லாமே உங்களை எப்படியாவது அந்த பரிசுத்தத்திலிருந்து விழ வைப்பதற்காக அவன் எப்போதுமே தேவனை நோக்கி குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறான், உங்களை குறித்தும் என்னை குறித்தும். அல்லேலூயா, இப்ப எனக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த பெண்ணுடைய ஆராதனை கண்டு நீர் மயங்குகிறீரோ, ஒண்ணுமே இல்லை அவளுக்கிட்ட சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு பொய்யான ஜபத்தை கண்டு நீங்க பரிசுத்தமான நினைக்கிறீங்களோ, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பொய். இதை போலதான் சாத்தான் எப்போதுமே தேவனை நோக்கி யோபுவை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கிறது போலதான் உங்களை குறித்தும் அவன் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய மண்டலங்கள் ரெண்டு இருக்கிறது. ஒன்று பரிசுத்த மண்டலம், தேவன் தங்கி கிரிசீர மண்டலம். இன்னும் ஒன்று சாத்தானுடைய மண்டலம். அந்த சாத்தானுடைய மண்டலம் எப்போதுமே அந்த ஆவிக்குரிய மண்டலங்களை மேற்கொள்ள பார்க்கிறது. அந்த ஆவிக்குரிய ஏதேன் தோட்டு மண்டலத்தை மேற்கொண்டது போல தேவனுடைய பரிசுத்தமாக இருக்கின்ற அந்த மகிமையான இடங்களை எல்லாமே மேற்கொண்டு அவன் எப்படியாவது நிரப்ப பார்க்கலாம். இப்ப இந்த பட்டணத்துல கூட அந்த சாத்தானுடைய கிரியை வேற ஒண்ணுமல்ல, இந்த சபையுடைய குற்றங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி, என்னுடைய குற்றங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி, உங்க குற்றங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி, இங்க உள்ள சபை சரியே இல்லைன்னு சொல்லி சாத்தான் போராடி கொண்டிருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதை மேற்கொள்ள வேண்டும். சுத்திகரித்து சோதனை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் சுத்திகரித்து என்ன செய்யணும்? பிசாசே, இருட்டின் ஆவிய உன்னை என் ஆண்டவர் மேற்கொண்டிருக்கிறார், நான் உன்னை மேற்கொள்ளாம நான் போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோடு நின்று சாத்தானுக்கு விரோதமாய் எழும்பினால் இந்த பட்டணத்தை அநேகரை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. அவ ஒவ்வொரு சபையுடைய குறைகளையும் சொல்லிக் கொடுக்கிறான், ஒவ்வொரு சபையுடைய குற்றங்களையும் ஆண்டோடு சொல்லிக் கொடுக்கிறான். வேலை ஒரு யோபுவை மாத்திரமல்ல, இன்றைக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறான், இன்றைக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் சபையில வந்திருக்கிறீங்க, வசனத்தை கேட்கிறீங்க, கீழ்ப்படிகிறது கிடையாது, கீழ்ப்படிகிறது கிடையாது. சில வீட்டுல சபைக்கு வரும்போதுதான் சண்டை. சரி, ஒரு வாரம் சண்டை பிடிக்கிறீங்க, 2 வாரம் சண்டை பிடிக்கிறேன், பின்பு உனக்கு தெரியாதா எத்தனை காலம் சண்டை பிடிப்பீங்க? சாத்தானுடைய தந்திரம் உங்களுக்கு தெரியாது. எத்தனை காலம் சண்டை பிடிக்கிறீங்க? மரிக்கும்போது எங்க போறீங்க? அப்போ சண்டையை பிடிக்க போறீங்க. அப்ப சாத்தானுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு என்னை விடாமல், பிள்ளை விடாமல் மாம்சத்தை பெருக்கி எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாவிட்டால் யாருக்கு தெரியும்? ஹலோ, உங்களுக்கு தெரியாதோன்னு கேட்கிறார். நீங்க சின்ன பிள்ளைகள் ஒண்ணும் இல்லையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நீதிமானான யோபுவை சுண்டி நீ அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன், அதை ஒன்னு எடுத்து பார்த்தா தெரியும், உம்மை தூஷிப்பான்னு சொல்லி அவனை குறித்து ஒரு குண்டனை கோள்களை சொல்லுவது போல உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பரிசுத்த பிள்ளைகளை குறித்தும் இரவு பகலா சாத்தான் ஆண்டவரோடு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அதனால தான் சொன்னா, நீங்கள் வீட்டுக்குள் இருந்து பேசுறது வெளியிலே தெரியும், நீங்கள் மறைந்திருந்து செய்கிற கிரியைகளை நான் அறிவேன். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு நாம் கொடுக்காதபடி சாத்தான் என்னிலே ஒரு குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, சாத்தான் என்னிலே ஒரு குறைகளை கண்டுபிடிக்க கூடாது. என் ஆண்டவருக்கு பிரியமா நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்து நடந்தால்
இந்த சபையும் பாக்கியம் உள்ள சபை, நீங்களும் பாக்கியம் உள்ளவங்களா இருப்பீங்க. மறுநாள் அந்த ஏதேன் தோட்டத்துல தோற்றதை போல, ஆதாம் தோற்றதை போல நீங்கள் தோக்க மாட்டீங்க. நீங்கள் பரலோகத்தில் உன்னதமான பிள்ளைகளா இருக்கும்படி கர்த்தரே உன்னை பரிசுத்தப்படுத்தி நடத்த இந்த நாள் ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. சில வீட்டுல அப்பனும் குடிக்கிறான், மகனும் குடிக்க, எப்படியப்பா நிக்கும்? இது யாரால் அந்த மதுபானம் வந்தது? ஏதேன் தோட்டத்துல கெடுதல் வந்த உடனே, மனுஷன் மாம்சத்தின் கெடுதலுக்குள் ஆன உடனே இந்த உலகத்தை அழிப்பதற்காக மனுஷ சூழ்ச்சி, பணத்துக்காக, பொருளுக்காக, நிம்மதியா வாழ்வதற்காக இந்த மதுபான லகரியோ உடம்புல வேறொரு வந்து மயக்க மருந்தோ நீங்கள் செலுத்தி இந்த உடம்பை சந்தோஷப்படுத்தினால் இது பிசாசுக்கு சொந்தம். அப்ப பிசாசானவன் ஜனங்கள் சினிமாயோடும் சீரியலோடும் உலகத்தில் உள்ள நட்போடும் கிரிக்கெட்டோடும், கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், குடி, இது எல்லாத்தையும் இந்த சரீரமான ஆலயம் சந்தோஷப்பட அதை எடுக்க எடுக்க பிசாசு உள்ள நூலுவான். ஹல்லேலூயா. பிசாசு உள்ள நூந்து நீ நினைக்கிற ஆசீர்வாதத்தை மாற்றி மரணத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்குள்ள வைக்கிறான். அதுக்குத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளை தோக்கடித்து அவன் ஜெயம் எடுத்து. இந்த நாளும் சபைக்கு தெளிவில்லாமலும், நாங்கள் பேசுகிற சுவிசேஷம் தெளிவில்லாமலும், ஒரு அக்கறை இல்லாமல் போறபடியினாலே ஒருவனும் புரியவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போராட வேண்டும். நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும். இனி ஒரு சொட்டு மதுபானம் தொடமாட்டேன்னு போராட வேண்டும். ஒரு கஞ்சா வழக்க தொடமாட்டேன் போராட வேண்டும். நான் தவறு செய்ய மாட்டேன்னு போராட வேண்டும். பிசாசு நீ என்னை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நீ உன் வீட்டாரும் போராடி நிற்கும் போது கர்த்தர் உன் வீட்டின் மேல் கிருபை செய்வார். யார் போராடுறீங்க? சபை நடத்தினா என்ன, நடத்த போனேன். அல்லேலூயா. பைசலாம் அப்படித்தானே, அப்படித்தானே மக்களை, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கடமை உண்டு. அந்த கடமையை கரெக்டா செய்யுங்க. அந்த கடமையை கரெக்டா செய்யுங்க. பரிசுத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் யோபு புஸ்தகம் 2:7 அடுத்து என்ன செய்யறான்னு பாருங்க. நோய்களினால சிலரை பாதிக்கிறான். நோய்களினால உங்களுக்கு தெரியாது, ஒரு நோய் எப்படி வருகிறதுன்னே தெரியாது, ஒரு எப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னே தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் உடம்பு நல்லா இருக்கு, பரவாயில்லை, உடம்பு நல்ல ஹெல்த்தியா இருக்குது, பரவாயில்லை. நீங்கள் ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி நீங்க வேலை செய்யறீங்க, உங்க போக்குல மனம் போகல போறீங்க. ஆனா சாத்தான் என்ன செய்யறான்னு தெரியுமா? ஒரு உள்ள கேன்சர் வைக்கும் போல பாவ நாட்கள்ல உங்களுக்குள்ள கடைசி நாளுக்கு ஒரு வியாதியை வச்சுட்டே இருக்கான். அல்லேலூயா. அது உனக்கே தெரியாது. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை விட்டு மாறி ஆண்டவருக்கு பிள்ளை இல்லாதபடி வாழும் போதே சாத்தானானவன் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய வியாதியை கொண்டு வைக்கிறான். இங்க ஆண்டவராய் இயேசு கிட்ட கேட்ட பின்புதான் வியாதியை வைக்கிறான். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் சரிய ஆவிக்குரிய பிள்ளைகளானால், நீங்கள் ஆவிக்குரிய வழிகளை நடந்தா ஒரு காரியங்கள் உங்களுக்கு வருகிறது நன்றாய் தெரியும். ஏதோ ஒண்ணு எனக்கு சம்பவிக்க தெரியும். ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லாம இருந்தால், நீங்கள் மாம்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால், சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தால், உங்களுக்கு வருகிற வியாதிகள் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அந்த வியாதி மெல்ல மெல்ல வந்து மெல்ல மெல்ல இருந்து ஏற்ற காலங்கள் ஆகும் போது அந்த வியாதி மரணத்து கொண்டு விடும். பின்பு உனக்கு ரட்சிப்பில்லை, நேரே அக்கினி கடலுக்குள்ளே உங்களை தள்ளுவான். அதுக்கு விடாதபடி இப்போது சாத்தான் தந்திருக்கின்ற சில வியாதிகள், சாத்தான் தந்திருக்கின்ற நெருக்கங்கள் எப்படி வந்ததென்று அறிந்து புரிந்து கொண்டு
அந்த சாத்தானுடைய அந்த விஷத்தை நீங்கள் எடுத்து மாற்றும்படி, சாத்தான் தந்த வியாதிகளை எடுத்து மாற்றும்படி, சாத்தானுடைய அசுத்தங்களை நீங்கள் எடுத்து மாற்றும்படி, சாத்தானுடைய தந்திரங்கள் என் சரீரத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த அசுத்தங்களை எடுத்து மாற்ற வேண்டுமானால் பரிசுத்த ஜெபம் உங்களுக்கு தேவை. பரிசுத்த ஜெபத்தினால மாத்திரம்தான் அசுத்தத்தை மாற்ற முடியும். கரங்களை தட்டி தேவ பிள்ளை கர்த்தர் நன்றி செலுத்து. உற்சாகத்தோடு, துக்கமுகத்தோடு அல்ல, துக்கமுகத்தோடு அல்ல, வலிகளோடு அல்ல, பாடுகளோடு அல்ல, பலவீனங்களை நீக்கிற கர்த்தருடைய வல்லமை சபைக்குள் இருக்கிறது. பலவீனங்களை நீக்கிற கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதற்கு மனிதன் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறபடி அவர் சொல்லுகிறதை செய்வார். அநேக குடும்பங்கள் கிருபையிலிருந்து விழுகிறதை நான் பார்க்கிறேன். அநேக பெண் பிள்ளைகள் கிருபையிலிருந்து விழுகிறதை பார்க்கிறேன். அநேக ஆண் சகோதரர்கள் கிருபையிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அது ஒண்ணு இப்ப தெரியாது. கொஞ்ச நேரம் ஆராதிப்பதற்கு இடமில்லை, கொஞ்சம் நேரம் கர்த்தரை துதிப்பதற்கு நேரம் இல்லை, கர்த்தருக்கு முன்பாய் வர நேரம் இல்லை. அதை விட உலகம் அவர்களை இன்பத்துக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த உலகம் கடைசி நாட்களை உன்னை கிருபையற்றவனாய் வாழ வைத்து விடும். அல்லேலூயா. உங்களை யாரும் நூத்து நடத்த முடியாது, உங்களை யாரும் உருவாக்க முடியாது. ஒரு சுவிசேஷத்தின் காலம் கொஞ்சம் காலம், அது கழிந்த அது நீங்கி போய்விடும். அதுக்குள்ள ரட்சிக்கப்பட வேண்டும். வளம் போட்டு ஒரு கிருஷியை வளர்த்துவது கொஞ்ச காலம், அந்த கிருஷிக்கு ஏற்ற வளம் இருந்தால் மாத்திரம்தான் அது வளரும். அதை போல சுவிசேஷம் ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, நீங்கள் அதில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஒரு நோயும் இல்லை அவனுக்கு, ஒரு துன்பமும் இல்லை. அழகா இருக்கிற சரீரம் ஒரு நாள் கொண்டு குஷ்டரோகியாய் மாறினான். ஆமென். நல்லா இருந்த சரீரம், அழகா இருந்த சரீரம், மகிழ்ச்சியா இருந்த சரீரம், மனைவி வெறுப்பதற்கும், வேலையாட்கள் வெறுப்பதற்கும், சிநேகிதர்கள் வெறுப்பதற்குள்ள ஒரு குஷ்டரோகிய அந்த சரீரம் ஆகின. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மை தேவன் தண்டித்து நம்முடைய சரீரத்தை ஒரு குஷ்டரோகிய போல ஆக்கினா உன்னை யார் நேசிப்பார்? என்னை யார் நேசிப்பா? யாரா நேசிப்பாங்களா? பாண்டு வந்தாலே சில மனைவிமார்களுக்கு ஒத்து வராது, சில பாண்டு வந்தாலே புருஷர்களுக்கு ஒத்து வரவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பந்தான் நம்மை தேவன் நேசித்து ஒரு முக அழக தந்து, கண்ணழக தந்து, சரீர அழக தந்து வைத்திருப்பது கிருபை. அதை நாம் விட்டுவிடக் கூடாது. அதை கடைசி வரை கொண்டு சேரும் வரை நீங்கள் கிருபைக்குள்ளே வளர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் நோய்பட்ட பின்ன வெறுப்பு, ஒரு மனுஷனுடைய சரீரம் கேடான வெறுப்பு, ஒரு மனுஷன் நடக்க முடியாவிட்டால் வெறுப்பு, ஒரு மனுஷனுடைய காலை இழந்தால் வெறுப்பு, ஒரு மனுஷனுடைய அந்த சரீரம் முழுவதும் பருக்கள் நிறைந்தால் பெரிய இழப்பு. இது ஒன்றுமில்லாமல் தேவன் நம்மை காப்பது கிருபையினால, நம்மை நேசித்து கிருபையினால காத்து கொண்டிருக்கிறார். உங்க உடம்புக்குள்ளே நடக்கிறது இப்போது தெரியாது. உங்க உடம்புக்குள்ளே சாத்தான் பெரிய வியாதிகளை சிலருக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வியாதிகள் இருந்து விடுதலை ஆக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். குமாரனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருவனை விடுவித்தால் அவன் மெய்யாகவே விடுதலை ஆவான். ஆனபடி நீங்கள் வியாதி கட்டுகளுக்குள்ளே, சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே, சாத்தானுடைய கிரியைகளுக்குள்ளே நீங்கள் விழாதபடி வயசான நாட்களில் கஷ்டப்படாமல் நீங்கள் சைவரியமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை குணப்படுத்த வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குணப்படுத்த வந்திருக்கிறார். ஆமென். அடிக்கடி மெடிக்கல் ஸ்டாப்ல, மெடிக்கல் காலேஜில் எல்லாம் போய் பார்க்கணும். அடிக்கடி இந்த மென்டல் ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நீங்க பாருங்க, பாருங்க. நீங்க பல பல ஆஸ்பத்திரியில் மனுஷன் படுற பாடுகள், அந்த மூளை எல்லாம் இலக்கி வேலை செய்து போட்டிருக்க, போய் பாருங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாளான ட்ரீட்மெண்ட் மூளை இலக்கி போட்டு செய்யறாங்க. அவ்வளவு கேவலமான வியாதிகள், அவ்வளவு கேவலமான நெருக்கங்கள், அவ்வளவு கேவலமான சோர்வுகள். சில வீடுகள் நோய் பார்த்து தளர்ந்து போகிற வீடுகள்,
சில வீடுகள் அட்ரஸ் இல்லாம போன வீடுகள். இப்படி எல்லாம் நமக்கு தந்தா எப்படி தாங்க முடியும்? இந்த சரீரம் என்ன இரும்பா? இந்த சரீரம் என்ன உருக்கா? இந்த சரீரம் உன் கண்டிஷன்ல நிக்குமா? உன் ஆத்துமா உள் உறுப்புகள் எல்லாம் நீங்க நினைக்கிற ஒரு கண்டிஷன்ல நிக்குமா? ஆண்டவர் கேட்கிறார். நிக்க முடியாது. இந்த உறுப்புகளை செயல்படுத்தி கொண்டிருப்பவர் பரிசுத்த ஆவியானவர் அல்லவோ? அந்த உறுப்புகளை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டால் நாம் ஆக்கினை தீர்ப்படைவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் அறியாமல் தேவனை தேடாமலும் துதிக்காமலும் தேவனை நமஸ்கரிக்காமலும் சத்திய வசனத்தை அறியாமலும் ஒரு கேடுகட்ட வயதான போது நீங்கள் படுக்கையிலோ நான் படுக்கையிலோ இருந்தால் அவர்களை எப்படி விடுதலை ஆக்க முடியும்? யார் விடுதலை ஆக்க கூடும்? இந்த சரீரம் உலக இன்பத்துக்குள்ளதல்ல. இந்த சரீரம் உலக நேசத்துக்குள்ளதல்ல. உங்க உள்ளுறுப்புகள், அபயங்கள், ஆவியாத்மா எல்லாமே உங்களுக்கு சொந்தமானதல்ல. உங்களுக்கு இஷ்டம் போல நடக்கவோ, உங்களுக்கு இஷ்டம் போல இருக்கவோ, உங்களுக்கு இஷ்டம் போல தீர்மானம் பண்ண முடியாது. உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தம். தேவனாகிய ஆண்டவருக்கு தன் கிறிஸ்துவின் சரீரத்தை சுகந்த வாசனை கொடுத்தது போல நீங்கள் தினம் தினம் சுகந்த வாசனை கொடுப்பதற்கு தான் ஆண்டவராய் இயேசு சபையை நியமித்திருக்கிறார். சபையை நியமித்திருக்கிறார். எத்தனை புரியுதுங்க? ஹல்லேலூயா. உங்கள் மனைவிகள் புருஷனை பார்த்து சொல்றது போல அழகா இருக்கிறீங்க, பிள்ளைகளை பார்த்து அழகா இருக்கிறீங்கன்னு சொன்ன போல நான் அல்ல, ஆண்டவர் பரலோகத்தில் வந்து சொல்ல வேண்டும். இந்த சபை அழகா இருக்கிறது, என் பார்வையில் அழகா இருக்கிறது, என் பார்வையில சமாதானமா இருக்கிறது. இந்த சபை மேல நான் பிரியப்படுகிறேன், இந்த பாத்திரத்தின் மேல பிரியப்படுகிறேன், இந்த பாத்திரத்தை புசிக்க பார்க்கிறேன்னு சொல்லி பரலோக ராஜ்யம் உங்களை குறித்து திட்டம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனபடி வியாதிகளுக்கு இந்த சரீரம் கொடுக்க கூடாது. நீங்க நினைக்கலாம் மதுபானம் என்ன ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி, சிகரெட்டு ஒன்றும் செய்யவில்லை. காலங்கள் ஆகும் போது உங்க சரீரத்துக்கு ஒரு தளர்ச்சி உண்டாகும், உங்க ரத்தத்துக்கு ஒரு குவாலிட்டி குறைவு உண்டாகும், உங்க ரத்த பருமானங்கள் மாற தொடங்கும். அந்த ரத்த மறுமானம் மாறும்போது வியாதி ஆரம்பிக்க தொடங்கும். பின்பு யாரு பிடித்தாலும் நிற்காது, அந்த வியாதி நேரே மரணத்துக்கு கொண்டு போகும். அதற்கு விடாதபடி உங்களுக்கு ஒரு வியாதியோ துன்பம் வரக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். அதிலே நீங்கள் நிலைத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே என் பாவங்களை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராயிருக்க. ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு எதிர்த்து நிற்கிறது. ஷகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். ஷகரியாவின் புஸ்தகம் 3:1. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாய் நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். காரணம் என்ன? சாத்தான் ஏன் யோசுவாவுடைய வலது பக்கத்திலே எதுக்கு நிற்கிறான்? அவன் அழுக்கு வஸ்திரத்தை கண்டதனால. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு யோசுவா பிரதான ஆசாரியனிடத்திலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை கண்ட உடனே அதுக்கு முன்பாக நிற்கிறான் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு. அப்ப ஆண்டவராய் தேவன் அந்த வஸ்திரத்தை கிளீன் பண்ணி கொடுத்தார், கிளீன் பண்ணார். இதனால தானே நீ குற்றம் கண்டுபிடிக்கிற, இதனால தானே பிள்ளைய நோட்டம் வைக்கிற. இனி நீ பார், அவனுக்கிட்ட எந்த அழுக்கம் இல்லை. எத்தனை பேர் புரியுது? கரத்தை தட்டுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அழுக்கு சுபாவத்தை குற்றப்படுத்தி 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 வீடை சுடுகாடாக்கி போட்டிருக்கான். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க முடியாது, பரிசுத்தம் அடைய முடியாது, கீழ்ப்படிய முடியாது, உத்தமன நடக்க முடியாது, ஒண்ணு முடியாது. முடியாம இருக்கிறதுனால சாத்தான் உங்க வீட்டுல காலுக்கு மேல காலு போட்டாங்க சிரிக்கிறது.
எந்த மனுஷனும் உன் வீட்டை சாத்தான் கையில கொடுக்க நீங்க பார்க்க மாட்டீங்க. எந்த மனுஷனும் கிறிஸ்து ஆளுகை செய்வதற்காக பார்க்க. அல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ள கால் மேல கால் போட்டு சொல்லுகிறான், அவளை பாரு, அவனும் பிரச்சனை, அழுக்கு தகப்பன அவனும் பிரச்சனை, 2 பிள்ளைகளை பாரு அவனும் பிரச்சனை. அது என்னுடைய வீடாக்கம், நீர் இங்க வரக்கூடாது. புரியுதா? புரியுதா? எத்தனை பேர் புரியுது? நீர் இந்த வீட்டுல வரக்கூடாது. காரியம் என்னுடைய வீடாக்குது. அழுக்கு பாவம் நிறைந்த இடமெல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கும். அப்ப அதனால அழுக்கில் இருந்த நம்மை சாத்தான் குற்றப்படுத்தி கொண்டிருந்த கிராமத்திலே அழுக்காய் ஜீவித்துக் கொண்டிருந்த நம்மை கிறிஸ்துவின் வசனம் உங்களை சுத்திகரித்து பாவ மீட்படைந்து சபைக்குள்ள வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைத்திருக்க. அல்லேலூயா. இப்ப நீங்களாக செக் பண்ணணும், நான் பாவத்துக்குரிய சரீரமா இருக்கிறேனா இல்ல ஆவிக்குரிய சரீரமா இருக்கிறேனா? நான் பாவத்துக்குரிய சரீரத்தோடு இருக்கிறேனா ஆவிக்குரிய சரீரத்தோடு இருக்கிறேன்? ஆவிக்குரிய சரீரத்தோடு இருந்தால் ஆண்டவர் எனக்கு சொந்தமா இருப்பா. ஆண்டவர் சொந்தமா இருந்தா என்னை எல்லா ஆபத்திலிருந்து விடுவித்து என்னை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும் வரை இந்த ஆவிக்குரிய சரீரத்தோடு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருப்பா. இல்ல நான் மாம்ச சரீரத்தோடு இருக்கிறது. என்ன மாம்ச சரீரத்தோடு இருந்தால் பிசாசானவங்க சரீரத்திலே ஆளுகை செய்வான். பிசாசானவங்க சரீரத்திலே ஆளுகை. சிலர் நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், ஒரே பெண்டாட்டி கிட்ட தான் வாழுகிறேன், ஒரே புருஷனுக்கிட்ட தான் வாழுகிறேன், நான் அங்க ஒன்னும் அப்படி இப்படி ஒண்ணு இல்லை. ஆண்டவருக்கு என்ன பலம்? நாய்க்கு முடி ஒன்று இல்லை, அம்பட்டனுக்கு என்ன பலம் ஐயா? பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அது வேற, அது வேற. இது கிறிஸ்துவோடு சேராது. அது குடும்பத்தை நடத்தலாம், குடும்ப ஜீவிதம் நடத்தலாம், வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம், சாப்பிடலாம், புசிக்கலாம், வீட்டில் சிரிக்கலாம். அது வேற லெவல். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறது கரையற்ற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீ நல்ல மனத்தாழ்மையோடு நல்ல எண்ணத்தோடு நீ திரும்பினால் மாத்திரம்தான் வாழ முடியும். ஆமென். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் தந்தோம், இவ்வளவு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தந்தோம், இவ்வளவு பெரிய நன்மைகளை ஆண்டவர் தந்தோம். நம்மளால் அநேகரால ஆண்டவரோடு வழி நடக்க முடியலை. நம்மளால் அநேகரால ஆண்டவரத்தில் கீழ்ப்படிந்து நடக்க முடியவில்லை. அது ஏன்னு சொன்னா இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிற பாவம் அப்படி இருக்கிறதுனால. நம்மிடத்தில் இருக்கிற பாவம் அப்படி இருக்கிறதுனால பெந்தைகோஸ்து சபைக்கு போய் தசமம் கொடுத்தாலும் பாவம் தீருதில்லை, ஆராதித்தாலும் பாவம் தீருதில்லை. இந்த இடத்தை விட்டு போன உடனே பழைய ராக்கம்மா தான். அந்த சண்டை ஒரு ஆராதனையில் வந்து திங்கட்கிழமை ஒரு யாத்திரை போவாங்க. பின்பு அவங்க சுபாவம் மீண்டும் பன்னிக்குழி தான். இந்த பன்னிக்குழியா இருக்கிறதுனால சாத்தான் அவங்களையும் அட்டாக் பண்றான், வீட்டையும் அட்டாக் பண்றான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு பரிசுத்தவான் கர்த்தர் அவனை கொண்டு மீண்டும் எருசலேமை கட்டி எழுப்புவதற்கும் தேவாலயத்தை கட்டி எழுப்புவதற்கும் நல்ல ஆண்டுடைய பணிவிடைக்காரனாய் மாற்றுவதற்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் கண் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அதே மனுஷனைத்தான் சாத்தானும் கண்ணு வைத்து காத்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் அழுக்கு. ஆமென். அந்த அழுக்க கண்டு ஆண்டவர்கிட்ட சுண்டி காட்டுறான், அழுக்கு இருக்கு என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து, பாவத்தோடு வாழக்கூடாது, பாவத்தோடு ஜீவிக்க கூடாது. பாவத்தோடு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மரணம் வந்தால் திருப்பி உங்களை கொண்டு வர முடியுமா? ஏது பாஸ்டர் ஜெபம் பண்ணி உங்களை விடுவிப்பான்? அப்ப அதுக்கு முன்னே நீங்கள் வயதாய் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே இனி நமக்கு அதிக நாட்கள் இல்லை, அதிக நாட்கள் இல்லை. இந்த உடம்பை சந்தோஷப்படுத்துவதற்கோ, உடம்புல சினிமா பார்த்து சந்தோஷப்படுத்துவதற்கோ, அழுக்குகளை ஏற்றிக்கொள்வதற்கோ நாட்கள் இல்லை. சீக்கிரம் முடிஞ்சிடும். பின்பு நீங்கள் ஒரு காலங்கள் இந்த அழுக்க கழுவுங்க ஆண்டவர் என்று சொன்னால் கழுவ முடியாதப்பா. உப்பு சாரமற்று போனால் என்ன பலன் உண்டு? அவன் இப்போது கழுவ வேண்டிய காலம் கர்த்தர் உங்களை கழுவ விரும்புவார். இப்போதே கழுவ விட்டு கொடுக்க வேண்டிய காலம் கர்த்தர் கழுவ விரும்புவார். அப்படி நீங்கள் விட்டு கொடுத்தா பிரதான ஆசாரியனான யோசுவாவை கிளீன் பண்ணது போல உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிளீன் பண்ணி தன்னுடைய மகிமையிலே கர்த்தர் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வஸ்திரத்தை செக் பண்ணி பார்ப்போம்.
நம்முடைய மஸ்தகத்தை கவனித்து பார்ப்போம். நம்முடைய மஸ்தகத்தை கவனித்து ஆண்டவருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமா இருக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் பாருங்க. எதனால பரிசுத்தம் வரும்? ஒரு ஆராதனையில ஒன்றும் பரிசுத்தப்பட முடியாது. எதனால பரிசுத்தம் வரும்? சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் நற்காரியங்களை செய்து உங்க உடம்பை வெறுக்கும் போது, உங்க சரீரத்தை வெறுக்கும் போது, நற்காரியங்களை செய்து உங்களை வெறுக்கும் போது மாத்திரம்தான் அந்த பரிசுத்தம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க உடம்பை வெறுக்கும் போது, உங்க ஆத்துமா வெறுக்கும் போது, நான் ஒன்றுமில்லை என்று வெறுக்கும் போது, பாவத்தை வெறுக்கும் போது உங்களுக்குள்ள தேவன் பரிசுத்தத்தை உண்டாக்குவா. அந்த பரிசுத்தம் இயேசுவால் உண்டாக்கப்படுற பரிசுத்தம், அதை ஒருவரும் எடுத்து போட முடியாது என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து மத்தேயு புத்தகம் 10 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 13 முதல் சில வசனங்களை பார்க்கும் போது, நல்ல விதைகளை பொறுக்கிக் கொள்ளுதல். உங்களுக்கு தேவையான ஆகாரம் எதுவோ அதை தங்க விடாமல், தேவையான ஆத்துமாவிலே தங்க வேண்டிய ஆகாரங்களை ஆத்துமாவிலே தங்க விடாமல் நல்ல விதைகளை உங்களிலிருந்து பொறுக்கி போடுகிறான். இங்க கேட்டது போல் இருக்கும், இங்க பெற்றது போல் இருக்கும். இங்க கேட்டு உள்கொண்டு நீங்கள் வெளியே திரும்பி போன உடனே ஒரு ஆஃப் நம்ம ட்ரைவ் பண்ணவோ, இல்லாவிட்டால் இந்த வெளியில இருந்து சுற்றி பார்க்கவோ, இல்லாவிட்டால் சாயங்காலம் உங்க வேலைகள் செய்கிற வேலையிலோ இந்த வசனத்தை முழுவதும் சாத்தான் பொறுக்கி போடுகிறான். முடிஞ்சு போச்சு. பின்ன அடுத்த வாரம் வருகிறது வெற்றி பாத்திரத்தோட ஆக்கம். ஸ்டாக் இல்ல. எப்படி கர்த்தர் பேசுவார் ஐயா? எப்படி கர்த்தர் ஆராதனையில் வருவார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு புரிய மாட்டேங்குது. நான் கேட்கிறேன், உங்களை ஒரு வீட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டா நீங்க போவீங்களா? சொல்லுங்களேன் தம்பி, சொல்ல மாட்டீங்களோ? போக மாட்டீங்கல்ல? அதான் கிறிஸ்துவ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, சொல்லுங்க. நேற்று ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ஒரு சகோதரி வந்து முன்ன வந்திருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, முன்ன நல்லா ஆராதிச்சவ தான், முன்ன நல்லா ஜெபிச்சவ எல்லாம் சொல்லி. சரி, ஒரு 2-3 பேருக்கு தான் வெளிப்பாடு இருந்த போது பட்டனை இவள்கிட்ட கேட்டாரு, உனக்கு எத்தனை கடன் இருக்குன்னு கேட்டாரு. நிறைய கடன் இருக்கு பாஸ்டர், அதனால ஆராதிக்க முடியலையா, அதனால ஜெபிக்க முடியலையா, அதனால உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையா? கொஞ்சம் கேள்விகளை கேட்டு விட்டார். பேசலாம். வேக சபையில் இருந்தாக்கும் செத்த சபையில் வந்து இருக்காது. ஏதோ ஒரு நல்ல சபையில் இருந்த பாத்திரம் அங்க வந்து செத்து இருக்குது. அல்லேலூயா, பேசலாம். ஓகே. அப்போ நம்முடைய சில சூழ்நிலையை பார்த்து ஆராதிக்க கூடாது. இப்ப தன்னுடைய மகனை டாக்டர் ஆண்டவர் சொன்னாரா? அவங்க மகனை பெரிய ஒரு கலெக்டர் இன்ஜினியர் ஆக்க சொன்னார் ஆண்டவர்? இல்லையே. ஏன் ஒரு பையனை ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டியதானே? நீ ஆராதிச்ச இல்ல, நீ ஜெபிச்ச இல்ல, ஆண்டவருக்கு நின்ன இல்ல, நம்ம வீட்டில் ஒரு சபை இருக்கணும் பிள்ளைய கொடுக்கலாம் இல்ல? இந்த கோமாளி மக்கள் சரி ஏமாத்தண்டாமல, அது ஒன்றும் செய்யாம தன் பிள்ளைகளுக்கு ஏழை வீட்டில் போய் வட்டிக்கு எடுத்து அதெடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு மேல டாப்ல கொண்டு விட்டுட்டு சபையில வந்து குத்தி இருப்பாங்க. இது ஆண்டவரா சொன்னாருங்க. அல்லேலூயா. கொஞ்சம் திட்டி தான் விட்டேன். அல்லேலூயா. அப்ப தேவன் எதை செய்யணுமோ உங்களை சுத்திகரிப்பதற்கு ஏதுவாய், உங்க வீட்டை நிலைநிற்பதற்கு ஏதுவாய் தேவ மூளையில ஒரு திட்டம் இருக்காது. அது தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி கடைசியில கண்டிப்பா ஜெயிக்கும். அல்லேலூயா. ஓகே. கடைசி தகப்பனார் வந்து சொல்றாரு, எனக்கு அவங்களை தெரியாது, ஏதோ சபையில் வச்சு பார்த்தேன் 10 வருஷம் என்ன, நான் உங்களை தேடி 3-4 நாள் வீட்டுக்கு வந்தேன், உங்க வீடு அடைச்சு போட்டிருக்கணும். என்னன்னு கேட்டேன், பையனை வெளிநாட்டுக்கு கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. நான் ஐயா அந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பிரியமான சபையே,
இந்த உலகத்திலே இவ்வளோ ஆஸ்தி கர்த்தருடையதானால் உன்னுடைய வயிற்று பிழப்பை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவா. இந்த ஆஸ்தி முழுவதும் கர்த்தர் வைத்திருந்தால் உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பா. நாம் நடக்க வேண்டிய வழிகளில் சரியா நடந்தா போதும், கர்த்தர் நிச்சயமாய் உன் தேவைகளை சந்திக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அல்லேலூயா. அப்போ 15 நிமிஷம் தான் சுவிசேஷம். ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை 15 நிமிஷம் தான். இந்த 15 நிமிஷம் தான் அந்த எல்லாவித இணைப்புகளும் உள்ள இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் இணைப்புகள் இருக்கும். அந்த 15 நிமிஷமும் நீங்கள் அந்த மைண்டை செலுத்தாம, உறவாடாம, வசனத்துக்கு செவி கொடுக்காம, உள்ளே போகாம, மைண்டை வெளியே வைத்து விட்டு, மைண்டை போனுக்கு வச்சு விட்டு, மைண்டை தொழிலுக்கு வச்சு விட்டு, மைண்டை சாக்கரைகளை வைத்து விட்டு சபையில வரும்போது எப்படி உன் இருதயம் பூரணமாகும் என்று கர்த்தர் கேட்கிறார். பின்ன சூடம் கொளுத்தலாம், மந்தவரம் பார்க்கலாம், கொளுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கை பார்க்கலாம், ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா இதுல ஒரு பவுண்டேஷன் இல்லையே, இதுல ஒரு கிளியரன்ஸ் இல்லையே, இதுல ஒரு ஆத்மீய விடுதலை இல்லையே. ஆத்மாவில் கிறிஸ்து இல்லாம இருக்கும்போதாக்கும் இதெல்லாம் எங்க நம்ம தம்பிக்க வீட்டுல அவங்க மாமா சொல்லுவாரு, இந்த பாச்சாச்சோட ஒண்ணு காட்டி விடு பிள்ளைக்கு. வானத்தையும் பூமியை சர்வதையும் உண்டாக்குன தேவன், ஆவியிலே விளம்பிக் கொண்டு ஆவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் இந்த பாச்சாச்சோடத்தனே இருக்கிறாரு. அப்ப நீ அவரு சிலுவையில மரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஐயா. ஒரு மெழுகுதிரியிலோ, கும்பலங்களையோ, ஒரு ஆராதனையிலோ, ஒரு தேங்காயிலோ, ஒரு மாங்காயிலோ, ஒரு பட்டு வஸ்திரத்தில தேவன் இருந்தா இந்த உலகத்துக்கு அவர் சாக வேண்டிய அவசியம் இல்லையே. இதையெல்லாம் மரணம் மூலம் ஒழித்தார் அல்லவா? சபைக்கு தெரியாதோ? தன் கிறிஸ்துவின் மரணத்தோடு அடக்கம் பண்ணப்பட்டு பழைய சம்பிரதாயங்கள், பழைய குணங்கள், பழைய கிரியைகளை தேவன் ஒழித்தார். தேவனுக்காய் ஆவியோடு உயிரடைந்திருக்க நீங்களும் ஆவியோடு உயிரடைந்திருக்க நீங்கள் உலக வழக்கங்கள், உலக வழிபாடுகளுக்கு விழுந்து போக கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை பொறுக்காதனால கிளியரன்ஸ் கிடையாது. வசனத்தை பொறுக்காதனால ஆத்மீகம் கிடையாது. வசனத்தை அவன் பொறுக்கி கொண்டு போறதுனால ஆரோக்கியம் கிடையாது. வசனத்தை பொறுக்கி கொண்டு போறதுனால ஒண்ணுமே. நீங்க ஒரு நல்ல லெட்டர் கடிதம் எழுதுறீங்க, ஒரு எஜமானுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. அந்த கடிதத்தை நான் உள்ள வாரேன், ரகசியமா எடுத்து திருடி விட்டு அந்த கடிதத்துல வேற கொஞ்சம் சேர்க்கிறேன், சேர்த்து நான் விடுறேன். உங்களுக்கு அது பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகுமா? நீ எழுதின ஒண்ணு, இங்க நான் செய்து வச்சிருக்கிறது ஒண்ணு. அதுதான் பிசாசு. நீ தேவனோடு சேர விடாமல் களைகளை கொண்டு விதைத்து 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 ஒரு நாளும் கிறிஸ்துவோடு சேர விடுறது கிடையாது. அப்ப கிறிஸ்துவோடு நீ சேர்ந்து கிறிஸ்துவின் மகிமை அறிந்து, கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்து, கிறிஸ்துவின் பூரணத்தை அறிந்து, கிறிஸ்துவனோடு பேசுகிறது அறிந்து நீ வல்லவனாக வேண்டும் என்றுதான் இந்த வசனம் பேசப்படுகிறது. அது பிசாசுக்கு தெரியும். அதனால பிசாசானவன் நீ வளரக்கூடாது என்று வசனத்தை பொறுக்கி போடுகிறான். அதான் ஆண்டவர் சொன்னார். எங்கேயோ 1 2 30 60 90 100 மேனியில நல்ல நிலத்திலே விழுகிறது, அது அழகாய் போகும் என்று கர்த்தர் சொல்ல. புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. விடு, விட வேண்டிய விடுங்க. வாழ்க்கையில நடந்ததெல்லாம் போதும். எங்கேயோ வசனத்தை கேட்டு வாழ்வதற்கல்ல, எப்படியோ ஜீவிப்பதற்கல்ல. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உங்க வீட்டை இன்றைக்கு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். உங்க வீட்டை கர்த்தர் பொறுப்பெடுக்காமல் இருக்கும் போது, வசனம் இழக்கும் போது, பிசாசு உங்க வீட்டை பொறுப்பெடுத்தால் எப்படி நாசம் மோசம் வருமோ அது உங்க வீட்டில் வராதபடி காக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ள உனக்கு எல்லாம் உண்டு. சபைக்குள்ள ஆகாரம் உண்டு. சபை உன்னை திருப்திப்படுத்தும். சபை ஆவியில நிறைக்கும். சபை நோயை குணமாக்கும். சபை விடுதலை தரும். சபையில கட்டுகள் அழியும். சபையில உபத்திரங்கள் மாறும்.
சபையிலே கடன் பாரங்கள் மாறும். சபையில இல்லாத ஒன்றுமில்லை. சபைக்குள்ள பேசப்படுகிற வசனம் கர்த்தருடைய வசனமாக இருந்தால் அந்த ஆவியின் பட்டயம் உன் வீட்டை சவிக்கமாக்கும். ஹல்லேலூயா. எனக்கு சில இடங்கள்ல தீர்க்க தரிசனம் பயங்கர சிரியா வரும். கடந்த வாரம் கூட வியாழக்கிழமை ஒரு சூத்த பல்ல கரெக்டா சொல்றாரு. எவ்வளவு கவனமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கவனமுள்ள ஆண்டவர். நேற்று உள்ள அந்த கூட்டத்தில் கூட ஒரே மனுஷனுக்கு சொல்ற கேஸ்னால, சின்ன பையன் கேஸ்னால கஷ்டப்படுறான். உண்மையில அவர் ரொம்ப அந்த கேஸ்னால பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது இப்படி ஒன்று அரை மணிக்கு வரைக்கும் வரும், ஒரு வேலையும் செய்ய விடாது. இதெல்லாம் பிசாசின் கிரியைகளாக்கும். இந்த நாளில் நீ தளர்ந்து போக கூடாது. இந்த வசனத்தை நீ எடுத்துக்கொள். உன் வீட்டை கிறிஸ்துவத்தில் கட்டுவதற்கு அழு. போதாது. நீங்க நினைக்கலாம் நான் சபைக்கு வருகிறேன், பாடுகிறேன், போறேன் என்று சொல்லி. போதாது. நான் ஏன் போராடுகிறேன் தெரியுமா? நீங்க ஒருவரும் அழியக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவரும் விழுந்து போக கூடாது. போராடுன 10 மாசம் போராடிதான் நான் அவரை தரிசித்த பின்புதான் இந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்ய தொடங்கினது. பிரியமான சபை, நீ போராட வேண்டும். உன்னை அழித்து விடுவான். வாலிபனே, நீ ஒரு 40 ஆண்டு காலம் கூட இருக்க போறாய். அந்த 40 ஆண்டு காலம் கழிந்தால் நீ இருக்க வேண்டிய இடம் நீதான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். சகோதரா, உனக்கு கொஞ்சம் ஆண்டுதான் வாழ்க்கை. நீதான் இருக்கிற இடத்தை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த இருக்கிற பரலோகத்தை நீ தீர்மானிப்பாயானால் வசனத்தை சரியாய் கேட்டு இன்று முதல் ஆவியிலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உனக்கு பரலோக ராஜ்யத்தை தருவாய். சகோதரியை நீ கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல வசனங்களை பொறுக்கி பின்ன சும்மா வருகிறது, இருக்கிறது, போறது. சும்மா வருகிறது, தண்ணி போடுறது, சுகமா வாழுகிறது, சுகபோதமாய் வருகிறது, சம்பத்து உண்டாக்குறது. நான் என்ன சொல்ல? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேண்டாம், பூரணமாக வேண்டும். நீங்கள் சில சகோதரர்கள் மனம் திரும்பி இந்த குடிக்கிற நீங்க எல்லாம் சுவிசேஷம் சொல்லணும். போதும் ஐயா, நீங்க எல்லாம் சுவிசேஷம் சொல்லணும். தேசத்தில் ஒரு வெளிச்சம் வரணும். தேசத்தின் பாவங்கள் மாறணும். தேசம் கழுவப்படணும். தேசம் சுத்திகரிக்கப்படணும். தேசம் அந்நிய தெய்வத்திலிருந்து தேசம் திருப்பி வர வேண்டும். அதுக்கு நீங்க தான் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 அவன் களைகளை போடுறான். அடுத்து ஒரு வசனம் கூட படித்து நாம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. களைகளை விதைக்கிறவன். ஆமென். முடிக்க போறோம். களைகளை விதைக்கிறவன். நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம்னு தெரியுமா? நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம்னு தெரியுமா? அழிவுக்கு தான் பிறந்தோம். அந்த அழிவிலிருந்து நம்மை மீட்டெடுத்ததாக்கும் இயேசு கிறிஸ்து இப்ப நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பது, இழந்து போன ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன செய்கிறாரு? நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் என்ன வசனம் படிச்சோம்? கடைசிய களைகளை விதைக்கிறது. களைகளை விதைக்கிறது. உங்க வீட்டுல 5 பிள்ளை உண்டு, அப்பனு அம்மை. அதுல ஒரு பையன் போதும் களையை விதைச்சா உன் குடும்பம் அதோ கதி. சொல்லுங்க, உன் குடும்பம் நிம்மதியா இருக்கவே முடியாது. அப்ப வருவதற்கு என்ன சொல்லும்? அண்ணன் அப்படியெல்லாம் செய்ததான் கண்டேன், அவன் இப்படி செய்த கண்டான். ஒருவன் களை விதைச்சா ஒரு குடிச்சிட்டு வாக தகப்பன் போதும், அந்த குடும்பம் நாசமாய் போதும். ஹல்லேலூயா. சரியா? பெண் பிள்ளைகளானாலும் சரி, ஒரு மனுஷி களைகளை விதைக்க ஒரு மனுஷன் இருந்தா போதும், அந்த குடும்பம் நிலை நிற்காது. அப்படித்தான் அந்த களைகள் விதைக்கப்படுறதுனாலே அநேக வீடுகள் தாறுமாறா போய் கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
வெளியிலுள்ள பெண் விதைத்தாலும் சரி, குடும்பத்துள்ள விதைத்தாலும் சரி, குடும்பத்துள்ள ஆண் விதைத்தாலும் சரி, வெளியில் விதைத்தாலும் சரி, அது நிலை நிற்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? சண்டையும் வழக்குகளும் போராட்டமா இருக்கும். அதே போலதான் நமக்குள்ளே நல்ல வசனங்களை கேட்போம். கேட்டு ஓரளவு வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறோம். இனி ஞானசனம் எடுக்கணும், பரிசுத்தாவில பெறணும், பாவம் என்னை பெற்றுக்கொள்ள வேண்டும், இனி கரெக்டா இருப்பேன்னு தீர்மானம் எடுத்தாலும் உலகத்துல திரளான கலைகள் கிடக்குது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரா இயேசு சொன்னா இந்த கலைகளை சீஷர்கள் கேட்கிற அந்த கலைகளை பிடுங்குவோமான்னு கேட்டா ஆண்டவர் பிடுங்க விடல. ஏன் பிடுங்க விடல? கலைகளை நீ பிடுங்குனா நல்லதுக்கும் கேடுதா. நீ கலையை பிடுங்கும் போது இந்த வேறு போய் அங்க இருக்கும். அப்படின்னா உறவில இருக்கிறாங்கடா. அப்ப மக்கள் குடும்பம் உறவில அந்த வேரோட இருக்கிறத ஒன்ன பிடுங்கன்னு அடுத்ததுக்கு அசை உண்டாகும். பிடுங்க கூடாதுன்னு சொன்ன. அல்லேலூயா. ஓகே, இது நான் வேற வழியில கொண்டு வந்தேன், நான் சொல்லி முடிக்க போறேன். அப்ப நீங்க நல்ல வசனத்தை கேட்டு போறீங்க. வீட்டுல போனதுமே கலைகள் வந்துட்டே இருக்கும். புருஷனால, மாமியினால, மாமனால, பக்கத்து வீட்டுக்காரனால, கடைக்காரனால, பிசினஸ்னால பல கலைகள் என்ன செய்யுமா? இந்த நல்ல விதை என்ன செய்யும்? மூடி போடும். அல்லேலூயா. இது வளர விடாம முள்கள் பொதிகிறது போல இந்த நல்ல இந்த வசனத்தை மூடி போட்டு கிரகிக்க விடாது, வளர விடாது, சிந்திக்க விடாது. புத்தி உள்ளவனுக்கு தெரியும் இந்த வேலை, தொழில், அது இது எல்லாமே இந்த கள்ள விதைகள் ஏதாவது எனக்குள்ள வந்தா அவனுக்கு பவுண்டேஷன் இருக்குது. அல்லேலூயா. வேலைக்கு நேரம் அந்த வேலை, தொழிலுக்கு நேரமா தொழில், பிசினஸுக்கு நேரமா நேரம், அது எல்லாம் முடிந்த உடனே அவனுக்குள்ளே வசனம் இருக்கிறதுனால தேவ சமூகத்தில் ரெண்டு கையை விரித்து காத்து கொண்டிருப்பான். எனக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது, தொழில் எல்லாம் இருக்குது, ஆனா உம்முடைய சமூகம் இல்லாம எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, உம்முடைய சமூகம் இல்லாம எனக்கு ஒரு பேரன்பு இல்லை, உம்முடைய சமூகத்தில் வார்த்தை வர வேண்டும் என்று சொல்லி என் வேலைகளையும் தொழில்களை எல்லாத்தையும் குப்பையும் தூசியும் என்று சொல்லி உம்முடைய கால் பாதத்தில் வச்சு உமக்காய் காத்திருக்கேன்னு சொன்னா கர்த்தர் அந்த கலை வசனத்தை எல்லாத்தையும் மாற்றி வெளியில வந்த சாந்தை சாக்கடை எல்லாத்தையும் மாற்றி உன்னை ஒரு முத்து போல கழுவி சுத்திகரித்து மீண்டும் இயேசுவோடு ஓடுவதற்குள்ள தேவ கிருபையான வசனத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத மாத்திரம் பிடிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம தோற்று விடுவோம். வேலை உண்டு, ஓட்டம் உண்டு, போங்க, சாயங்காலம் வாருங்க, கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு செபியுங்க. உலகத்திலே கஷ்டம் இருக்காது, உலகத்திலே துன்பம் இருக்காது, உலகத்திலே பாவம் இருக்காது. என்னை மேற்கொள்ளாமல் காத்துக்கொள்ள உம்முடைய திருவசனத்தினாலே என்னை நடத்தும்னு சொன்னா கர்த்தர் அந்த வசனத்தை எடுத்து தந்து உன்னை மீண்டும் அழகாய் உயர்த்தி கொண்டு வர கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்க. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிப்போம். ஹல்லேலூயா. 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 ஒப்பு கொடுத்து விட்டு விடாதீங்க, விட்டு விடாதீங்க. விட்டு விடாதீங்க. நம்ம தோல்வி அடைந்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு உங்க மனைவிகள் பிரிந்து போனாங்க, என்ன நிம்மதி இருக்காது, ஏது சந்தோஷம் இருக்காது, ஏது மகிழ்ச்சி இருக்காது, ஒன்றுமே இல்லை. காலத்திலே காலமாகும் போது நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்திருந்தால் நடக்காது. சாத்தான் தொட முடியாது. உன் வீட்டை சாத்தான் ஒருவரையும் தொட முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து நீங்க செபிங்க, ஒப்பு கொடுத்து செபிங்க. அருமையான அம்மமார்கள் மனம் திரும்ப வேண்டும். அம்மமார்கள் பழைய சம்பிரதாய கதைகளை கொண்டு வரக்கூடாது, பழைய வேளாங்கண்ணி சம்பிரதாயங்களை கொண்டு வரக்கூடாது. கிறிஸ்து அதையெல்லாம் புதைத்து போட்டிருக்கிறார். அவர் மண்ணுக்கடியில போன உடை புதைத்ததை போல சலைய சம்பிரதாயங்களை எல்லாம் புதைத்து கட்ட உயிரோடு வெற்றி பெற்றிருக்க புரிந்தவர்கள் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பும்படி எல்லாரும் நிரம்புங்க. நிரப்பப்படும், 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 நிரப்பட்டு, நிரப்பட்டு, நிரப்பட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Ora bala basha kara gaba rada raga baba riga baba baba riga mama mashadara bala dara bara bara bana dara gadana mana shadara gaba riga bala dara gaba baba 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 jagara baba 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 riga baba dara baba riga baba duna baba riga baba dina baba
இருப்பதுதான். இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் வாஞ்சையா கமையா. இரக்கவும் ஒருக்கவும் நீடிய சாந்தமும் கிருபையும் இரக்கவும் ஒருக்கவும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் நேசையா மீட்டவரே, என் நேசையா. எல்லாரும் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் எபினேசரே, எல்லேலியோ என்னுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே. ஏசையா உம்மை தானே முன்னே
நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே அடிக்கடியாய் வயிற்று பெருமிக் கொண்டிருக்கிறார் ஒரு நபரை கர்த்தர் காண்பிக்கிறார். அடிக்கடியாய் வயிற்று பெருமனோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கர்த்தர் உன்னை காண்பிக்கிறார். பலமாய் பிசாசானவன் நீ எழும்பக்கூடாது கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை நம்பி விசுவாசித்து எடுத்துக்கொள், இந்த திருவசனத்தை எடுத்துக்கொள், கர்த்தர் உன்னை சமிக்கியமாக்குற நேரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ரேகா பா 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 பா. உம்முடைய தொடுதலை உணரட்டும், உம்முடைய தொடுதலை உணரட்டும், உம்முடைய ரத்தம் தணிக்கப்படட்டும். போராட்டத்தின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே உம்முடைய ரத்தம் தணிக்கப்படட்டும். சபைக்குள்ளே உம்முடைய ரத்தம் தளி